அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. ஈரான் இஸ்ரேலுக்கு பாம்பு போடாம இல்ல அமெரிக்காவுக்கு பாம்பு போடாம எதுக்கு துபாயில பாம்பு போடுறாங்க? ஏன்னா அங்க வந்து அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்களை வந்து அமெரிக்கா வச்சிருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸ். என்னங்க நீங்க இல்ல என்ன நாள் நான் துபாய்க்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். இல்ல என்ன எனக்கு தெரியாம போச்சு. அங்க போனா வந்து பீச்ல போய் பார்ப்போம், டெசர்ட் சஃபாரி பண்ணுவோம், புர்ஜ் கலிஃபா வரைக்கும் போயிட்டு பார்த்தா ரோட்ல வண்டி போறதா நாங்க பார்த்துருக்கோமே தவிர ராணுவ தளவாடங்கள்லாம் எங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களுக்கு நாங்க பாதுகாப்பு அளிக்கிறோம்னு சொல்லி தான் அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரீஸோட இப்ப டைப்ல இருக்கிறாங்க. உங்களோட ரிசோர்ஸஸை நாங்க பாதுகாத்து தரோம் அப்படின்னு அந்த நாட்டை சுத்தி அமெரிக்காவுடைய தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் அமைச்சு வச்சிருக்காங்க. இது வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அமெரிக்கா பண்ணும். இப்ப அண்ணா சொன்னாங்கல்ல, இப்ப ஈரான்ல யாராவது வந்துட்டு அமைப்பு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்க அதாவது ஈரான் அங்க அந்த நாட்டோடைய உட்கட்டமைப்பு உடைக்கிறதுக்கு உள்ள ஏதாவது அமைப்பு இருக்கு, அதுக்கு நாங்க ஃபண்டிங் தரணும் ட்ரம்ப் சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து இது எல்லா டைமுமே அமெரிக்காவில் பல வல்லரசு நாடுகள் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு போகிற இடம்லாம் ஒருத்தர் வந்து ஒரு சொல்லிட்டு இருக்காரு, நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி. இந்தியா பாகிஸ்தான் போகிறேன், நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அது வேற இது பாராளுமன்றத்தில் பெரிய அமளியா இருக்கு. அவர் சொல்றாருங்க நான் தான் நிறுத்தினேன்னு, ஆனா நீங்க அதை ஒத்துக்குவீங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கு அது மோடி மிச்சர் சாப்பிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல. அப்படி சொல்லாதீங்கன்னு கூட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டாரு. இவர் போற இடத்தெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, மெமரியே ஆயிடுச்சுங்க எனக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த போர் அதில் வந்துட்டு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்காக பயங்கரவாதத்தை வந்து எங்கள் நாட்டில் நாங்கள் ரொம்ப நாளாக வளர்த்துக்கிட்டு இருந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்துறது அமெரிக்கா, பாகிஸ்தான்ல பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது அமெரிக்கா. இப்போ நாங்கள் காட்டியும் கொடுப்போம், புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் அமெரிக்கா நல்லா தெளிவாக பண்ணுவாங்க. இப்போ இது வந்துட்டு அவன் வல்லரசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியலங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு தலைவர் இருக்காரு, இந்த தலைவரை ஓட்டு போட்டு மக்கள் இவங்களுக்குலாம் தெரியுமா இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி? இல்லை இது அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் இருக்க மாதிரி இல்லை. ஓட்டு போட்டு வரணும்னா நம்ம போகணும் உடனே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போரை கலப்பி விடணும், அதனால் நான் ஓட்டு போடுறேன். அப்படியா ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை இது அமெரிக்காவில் வந்து நிறைய பேருக்கு நிறைய 2-3 தகவல் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், 2-3 தகவல் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தம்பி சொன்னதுனால சொல்கிறேன். அமெரிக்காவில் வந்து 2 கட்சிகள் இருக்காங்க. ஒபாமாவுடைய ஒரு கட்சி, அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளுங்க, சகப்பு கட்சி நீல கட்சி 2 இருக்குது. அதுதான் இப்போ என்னன்னா டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக் நினைக்கிறேன். அவங்க எப்பவுமே அதுக்குள்ள தான் அடிச்சுப்பாங்க. நீங்கள் அந்த கட்சி பேர்லாம் சொன்னால் நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒபாமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சொல்கிறேன், இப்போ ஒபாமாவுடைய கட்சியோட கொள்கை என்னன்னா, அது வந்து சோசலிசம் மாதிரி தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கும். ட்ரம்ப்போட கட்சி என்னன்னா முதலாளித்துவத்தை ஊக்குவிப்பாங்க. அதனால் அவனுக்கு என்னன்னா, நான் முதலாளியாக இருக்கணும், அடித்து எவனாலும் திம்சம் பண்ணு தூக்கிட்டு வந்துரு, ஆனால் நம்ம தான் முதலாளியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய நாடாக இருக்கணும், எங்கே செல்வம் செழிப்பு அடித்து தூக்கிடுவான், நம்மளால அடித்து தூக்கிட்டோன்னா ஒன்றும் கிடையாது, நம்மளாம் போனால் போதும் விட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் நடக்கும். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவாக தகவல் நடக்குமா? என்னங்க சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறீங்க? வாய்ப்பு இருக்குது, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. எங்க எங்களுக்கு ஒரு சிலிண்டரும் ஏவுகணை மாதிரி தெரியுதுங்க, காணாம. அதுதான் சொல்கிறேன், நம்மளால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. காலம் வரும், அதற்கான தலைவர்கள். அதுக்காக தான் இந்தியன்ஸ் வந்து எப்பயுமே 1945 அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இந்தியா எப்பயுமே வந்து ஒன் ஸ்டாண்ட் இருக்காது, டபுள் ஸ்டாண்ட்லேயே இருப்பாங்க. ரஷ்யா பக்கம் பேசுவாங்க, அமெரிக்கா பக்கம் பேசுவாங்க. எப்படி தன்னுடைய நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையாமல் வச்சுக்கணுமோ அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியே கொண்டு வருவாங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சொல்கிறேன், யாருக்குமே தெரியாது இது வரைக்கும், யாருக்குமே தெரியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நம்ம ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வெளியிட போகிறீங்க. அரங்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, வெளில இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். ஈரான் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ போர் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சொல்கிறீங்களே, ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் தான் வந்து ஈரானுக்கு பெரிய இராணுவ தளவாடங்களையும் நிறைய மிசைல்ஸ்னு கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. இது யாருக்கா தெரியுமான்னு தெரியல. யார் சார் நீங்கள் யாரு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமாண்ணா? கண்டிப்பாக தெரியாதுங்க. இப்போ தெரிஞ்சுங்க. அப்போ இஸ்ரேல் தான் வந்து ஈரானுக்கு நிறைய இராணுவ தளவாடங்களையும் நிறைய அந்த வெடிப்பொருட்களையும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் வந்து ஈராக்கு ஒன்று சேரக்கூடாது. ஈராக்கு ஒன்று சேராது இஸ்ரேல் ஏன்டா இவ்வளோ பொருளை கொடுக்குதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். என்ன பிரச்சனை, வளைகுடா நாடுகள் எல்லாருமே வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாரும் ஒன்றா ஆர்கனைஸ் ஆகிட்டாங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அப்போ இஸ்ரேலோட டாபிக் என்னென்னா, வளைகுடா நாடுகளை ஒன்று சேர விடக்கூடாது. இந்த ஒன்று சேரக்கூடிய வேலையை செஞ்சது சதாம் ஹுசேன். அதனால் சதாம் ஹுசேனை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் சதாம் ஹுசேனை தூக்கிட்டாங்க, வளைகுடா நாடுகளை பிரிச்சுட்டாங்க, பாதி நாட்டை அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. நம்ம செஸ்ஸில் இப்போ ஃபைனலாக ராணியும் ஒரு பிஷப்பும் வச்சு விளையாடின்னு இருக்கிறோம். தலைவர் ஓப்பனிங்கில் சிப்பாயை எங்கே ஆரம்பித்தாங்கன்ற கதையை எடுத்துன்னு வந்து சொல்லின்னு இருக்கார் இல்லையா? பாண்டை வச்சு ஃபஸ்ட்டு எங்கே நவுத்தணும் அப்படிங்கிற மாதிரி.
என்ன நீங்க நான் ஒரு ஹிஸ்டாரி தானே இதெல்லாம். வளைகுடா போருக்கு பின்னாடி இருந்த அரசியல் இன்னும் கண்டினியூ ஆகுதுங்கிறீங்க. ஆமா இருக்கு. அதனால இவங்க பாதி பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. சரி, அன்னைக்கு இதை செய்யும் போது ஈரானுக்கு இது தெரியாம போச்சா இவங்க இதுக்காக தான் பண்றாங்க அப்படி? இல்ல நமக்கு தேவை. இப்போ என் பக்கத்துல ஒரு தான் அடிக்க முடியும், உங்களை அடிக்க முடியாது இல்ல. இப்போ நான் இவனை அடிக்கணுமா உன்னை அடிக்கணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இவனை தான் அடிப்பேன், அதுக்கப்புறம் தான் உங்களை அடிக்க முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஈரான் ஈராக் பிரச்சனை வந்து 2 பேரும் பிரச்சனை. இவர் சொல்றது ஒரு சர்வதேச அரசியல்ல இருந்து நான் லோக்கலாக மக்களுடைய பிரச்சனையில் வரேங்க. ஊருக்குள்ள பக்கத்து தெருவில் இருக்கிறவன், பக்கத்தில் இருக்கிறவன், என் ஊர்லேயே இருக்கிறவன், இந்த தெருவில் இருக்கிறவன், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டை போடு அடிச்சுக்க அப்படின்னா யாரோ ஒருத்தன் வாழ போகிறான்னு அர்த்தம். கண்டிப்பாக உண்மைதான் இல்லையா? அப்போ நம்மளை சுற்றி எங்கேயோ ஒருத்தன் வந்து நீ அடிச்சுக்க, அவன் என்ன பெரியவனா, அவன் என்ன பெரிய இதுவா இப்படின்னு கலப்பி விட்டாலே யாரோ ஒருத்தங்க வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், இந்த வளைகுடா நாடுகளும் ஈரான் ஈராக்கு மட்டும் ஒன்றா இருந்திருந்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இதனால தான் இஸ்ரேலுடைய தந்தம் இதுதான் மொசாட்டுடைய வேலைன்னு சொல்கிறது. இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்கள், அழகாக வளைகுடா நாடுகளை பிரிச்சுட்டான், ஈரானையும் ஈராக்கையும் பிரிச்சுட்டான், ஈராக்கை சதாம் ஹுசேனை கொண்டு போய் அமெரிக்கா கூட சேர்த்துட்டான். இப்போ சண்டை யார், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து ஈரான் அடித்து தூக்கிட்டோம்னா வளைகுடா நாடுகள் எல்லாமே தான் கண்ட்ரோல் வந்துடும். யார் கண்ட்ரோலில்? இஸ்ரேல் அமெரிக்கா கண்ட்ரோலில் வந்துடும். எண்ணெய் சுரங்கத்தை நம்ம அடித்தோம்னா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி உலகம்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ எல்லாரும் ஒன்றா ஆர்கனைஸ் ஆகி ரஷ்யாவை அடிக்கலாம். இதுதான் பிளானு. ரஷ்யாவில் சீக்கிரம் அடிக்க முடியாது, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்னா ரஷ்யா வீசியாக அடிக்கலாம். உங்களை மாதிரி ஒரு ஆள் ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ ஆத்திரத்துக்குள்ளே உலகத்தை அப்படி சுற்றி வந்துடுவீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மேப், ஒரு ரூட்டு, ஓகே, மைக் 1, மைக் 2, மைக் 3 அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் சீப்பை ஒழிச்சு வச்சுருவான், அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ரெடி ஆகும், அந்த மாதிரி ஆரம்பிக்கிற கதையில் ஆரம்பித்து இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க. இவர் என்னடானா எப்ஸ்டீன் ஃபைல்ஸு அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மைதான், அது மிகப்பெரிய. அதுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கனெக்ட் பண்ணுறீங்களா? ட்ரம்ப் அதில் பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்படியே சொல்ல முடியாது. இது ஒரு மொசாட்டோடைய வேலை தான். இது எப்ஸ்டீன் ஃபைல்றது வந்து இது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் தான். நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ரேஷனில் இது நடந்துச்சான்னு சொல்ல முடியாது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இந்தியா கப்படிச்சான்னு சொல்ல முடியாது இல்லை, ஃபைனல் நமக்கு அடிச்சு தானே கப்படிச்சோம். ஸோ எல்லாமே ஒரு லூப் செக்ஷன் தான். இது ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனால் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ஒரு கண்ட்ரோலாக எடுத்துக்கலாம், ஆனால் அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு 86 டூல் இருக்கும், இந்த டூலில் தான் டிசைன் பண்ண சொல்ல முடியாது, எல்லா டூலும் எடுக்கிறோம்ல. என்னண்ணா அந்த மாதிரி அது எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு டூல் தான். அந்த டூல்ல இருந்து இந்த டூலுக்கு வந்துட்டீங்க. இல்லை, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி தான் வந்து நானும் ஏன்னா அண்ணா சொன்ன வீடியோ நானும் பார்த்தேன். ஆனால் கன்ஃபார்மாக அப்படின்னா அது வந்து தெரியல. கன்ஃபார்மாக அதனால தான் இந்த போர் வந்து அதனால தானா அப்படின்றது, ஏன்னா எந்த சைடில் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்க போடுற வீடியோவை பார்த்து தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பார்த்தேன் என்னன்னா, இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால வந்து ட்ரம்ப்போட அந்த மாளிகைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது என்னன்னா, அவருக்கு என்ன இந்த கும்பலை கலைக்கணும், அப்போது இங்கே கலைச்சா கலைக்க முடியாது, வேற எங்கன்னா கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஸ்டார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறேன். இப்போது அவங்க இங்கே பண்ணால் இப்போ கலைய மாட்டாங்க, அப்போ அங்கே எங்கேயாவது பண்ணால் எல்லாரோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்ததுலேருந்து யாருமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசவே இல்லை. அப்போது அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஏன்னா யூஸ்வலாகவே மக்கள் வந்துட்டு அடுத்தடுத்து வேறு என்ன போயிட்டுருக்கோ அதான் பார்ப்பாங்களே தவிர அது என்ன ஆச்சுன்றதை பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த ஈரான் கவனச்சிதறல் பண்ணுறதுக்காக ஒரு அதுக்காக தான் ஒரு போரே கலப்பிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சொல்லுவாங்கல்ல, ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், அந்த மாதிரி இப்போ இது நடந்துட்டு இருக்குன்றதை தாண்டி இதை சாக்கு வச்சு நிறைய பேர் வந்து இதையுமே ஒரு சாக்கு வச்சு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட விஷயங்களை மாற்றிக்கிறதோ அந்த மாதிரியும் போயிட்டு இருக்குது. ஸோ ஈரான் கூட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுனால ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய முழக்கங்களும் கோஷங்களும் அவர் மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறத மறைக்கிறதுக்காக ஈரான் மேலே போர் தொடுக்குறீங்கன்னு ஈரான் கூட அதை பேசியிருந்தாங்க. ஈரானோட தரப்புல இருந்து கூட அந்த எப்ஸ்டீன் ஃபைலுடைய இது தாக்கமும் இருக்குது. அதை மறைக்கணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்குது, அப்புறம் வேர்ல்டு கப் நடக்குது. இப்போ பாருங்கள், உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், என்ன நடக்குது போர் நாடுன்னு. ஆனால் நம்ம இன்ஸ்டா என்ன பண்ணுறான் தெரியுமா, சஞ்சு சாம்சன் இல்லாத ஃபோட்டோ எடிட் பண்ணி சுமன் கில் போட்டார். சஞ்சு சாம்சன் இல்லாத ஒரு உலகக்கோப்பை அந்த ஃபோட்டோவில் சஞ்சு சாம்சன் இல்லை அப்படின்றத சுமன் கில் வந்து ஃபோட்டோ போட்டார். இன்ஸ்டா ஃபுல்லாக இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது, அப்படி தானே? ஆனால் நம்ம எவ்வளோ அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்த்தில். ஆனால் இதுதான் இது டைவர்ஷன். என்ன கொடுமைன்னா, எனக்கு சஞ்சீவ் சாம்சனும் தெரில, ஆஸ்திரேலியா இது சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரில, இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனும் எனக்கு தெரில, ஈராக்கு இஸ்ரேலையும் உடைக்கிறதுக்கு ஈராக்கும் ஈரானையும் உடைக்கிறதுக்கு இஸ்ரேல் பண்ண வேலையும் தெரில, இன்னொரு போருக்கும் இதுக்கும் நடக்கும்போது ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டு எனக்கு தெரில. இன்னொரு போர் நடக்க போகுது, அது வரைக்கும் தான் இந்த போரை பற்றி பேசுவோம்னு நினைக்கிறேன். இல்லை பதறாதீங்க,
என்ன போர்னா சென்னை வர்சஸ் ஆர்சிபி போர் வந்து நடக்க போகுது. அது வரைக்கும் நம்ம இந்த போரை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் சிஎஸ்கே ஆர்சிபி போரை பற்றி நம்ம டைலூட் ஆகிட்டு போயிடுவோம். அது நடக்க தான் போகுது. இது மறக்கடிக்கிறது தான் அது. ஆனால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால தான் கேட்குறேன், நீங்கள்லாம் யாருங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் எப்படி தெரியுது, எப்படி இதெல்லாம் படிக்கிறீங்கன்ற கேள்வி எனக்கு வரதுக்கான காரணம். ஏன்னா இப்போது நம்ம இளைஞர்கள் மத்தியில் கிரிக்கெட் சம்மந்தமாகவோ சினிமா சம்மந்தமாகவோ அடுத்த ரிலீஸ் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சினிமா கனெக்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாகவோ அதில் இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் வந்து இமீடியட்டாக நம்ம மைண்டில் இருக்குதே தவிர இதை தாண்டி இருக்கக்கூடிய, ஆனால் என்ன நடந்தாலும் வீட்டில் சோறு இல்லாமல் போகிறதுக்கோ ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, அந்த ஆன்லைன் சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு கடைகள் முன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி நியூஸில் வந்து இத்தனை 1000 கடைகள் வந்து ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான எண்ணிக்கையில் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது அங்கே ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய போக்குவரத்து, வேலைவாய்ப்பு, சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சில சவால்களை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கான ரூட் காஸ் யாரோ ஒருத்தங்க எங்கே இருந்தோ பொம்மலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து லோக்கல் விஷயத்துக்கு அந்த பொம்மலாட்டம் அந்த விஷயம் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணுது. ஏன் அப்படின்னா அந்த கேஸ் வந்து வெளில வரும்போது நிறைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் வந்து அது அவங்களோட பேர் வந்து அதில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றாங்க. எனக்கு என்ன தோணுதா, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், யூகே பிரின்ஸ் அதில் இருக்காரு, கிளின்டன் அதில் இருக்கிறாரு, நிறைய பேர் வந்து ட்ரம்ப்பும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு காலத்தில் இருந்த ஃபோட்டோஸும் அதில் இருந்து இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ். நம்ம ஐயா கூட யாரு மோடியோட பேரும் அதுல இருக்கு. ட்ரம்ப் முன்னாடி டான்ஸ் ஆடுனதா கூட இந்த போட்டோ அந்த டாக்குமெண்ட்ரியில எனக்கு காணுமே. ஒருவேளை மாஸ்க் பண்ணி வச்சிட்டாங்களா என்ன இது? அண்ணனுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவேன். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க எப்பயோ அவங்கெல்லாம் அந்த அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு குழந்தைங்களை பண்ணதுக்கு நம்ம இப்போ வந்து கேஸுக்காக திண்டாடுற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு வெளிப்படையாக எதுவுமே வரல, எல்லாமே வந்து ஒரு ஏதோ போயிட்டு இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு. இந்த சர்வதேச அரசியல் போர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த டாப்பிக்கில் இப்போ நடக்கிற இந்த போர் பற்றி பேசிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி கொஞ்சம் செய்தி வந்தது. அதோட ரொம்ப முக்கியமாக தொடர்ச்சியாக இருந்த தாக்குதலாக இஸ்ரேல் காசாவில் நடந்த ஹமாஸ் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடந்தது. இன்றைக்கி காசா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்பப்போ வீடியோஸ் வருது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் போல தான் காசாலையும் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காசாவில் வந்து ஒரு அந்த மண்ணில் வந்து மண்ணை தேடி போகிறதுக்கே பல லேயர் ஆஃப் வந்து சிமெண்ட், அந்த கட்டிட கழிவுகளே கிடக்குது. மண்ணுன்றது ஒன்று போய் பார்க்குறதுக்கே ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் எப்போ அகற்றிட்டு இங்கே வந்து மண்ணில் ஏதாவது செடி முளைக்க வைக்கிறதோ ஏதாவது ஒன்று செய்ய வைக்கிறதுக்கோ ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி காசாவில் நடந்திருக்கிற இந்த பிரச்சனை நம்ம யாரும் பெருசாக அதுக்காக கண்ணீர் விடவோ அதுக்காக எதுவோ நம்ம வந்து போகல. காரணம் என்னென்னா, அது காசாக்கு தானே நடக்குது, காசா நம்மளா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு வந்து சிலிண்டர் இல்லை அப்படின்னோடனே நம்ம ஒரு விவாதத்துக்குள்ளே வந்திருக்கோம். இது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே சரிதான். என்னன்னா நம்ம எப்பயுமே எல்லாமே சரிதான்றீங்க. எல்லாமே சரிதான். எப்படி கேட்குறீங்களா? இப்போ என்னன்னா, யாருமே வந்து நம்ம பாதிப்புக்குள்ளாகும் போது தான் அது ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்போம். இப்போ முதல்ல தொடக்க காலகட்டத்தில் திமுக ஆட்சிலாம் இருக்கும்போது வந்து மாணவர்கள் நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ மாணவர்களை ஒழிச்சிடுவாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா, ஏன் வந்து இளைஞர்கள் இவ்வளோ பேர் பேசுகிறீங்க, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இளைஞர்கள் இதை பற்றி ஏன் ஏன் வந்து அதை விவாத பொருளாக மாற்றுறீங்கன்னு கேட்குறீங்களா? என்னன்னா, பாதிக்கப்படும் போது தான் அதை பேசுவோம். இன்றைக்கி என்னன்னா, நிறைய பேருக்கு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அதனால் அவன் பாதிப்பு இருக்குது, அதனால் கிளர்ச்சி அடைகிறான், அதனால் பேச. இந்த போர் நீங்கள் நடக்கலை, இந்த போர்லாம் ஏன் அங்கங்கே நடக்குது, ஏன் இளைஞர்கள் பேசுகிறான் அப்படின்னா, தன்னை பாதிக்காத வரைக்கும் அவன் கண்டுக்கவே மாட்டான். காசாவில் தானே நடக்குது, அது வந்து நிலப்பிரச்சனை, அது அங்கே நாட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு பிரச்சனை அப்படின்னு ஆகிடும். இங்கே இலங்கையில் நடக்கும் போதும் அப்படி தான் பாவான். இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற இலங்கை போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ரோட்டில் இறங்கி நின்னோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து, நம்ம ஓரளவு போராடினாலும் உலக நாடுகள் வந்து அமைதி தான் காப்பாங்க. ஏன்னா அது வந்து இன்னொரு என்றைக்குமே உலகத்தில் தெரிஞ்சுங்க, நிலம் மிகப்பெரிய பலம். நிலத்தை கொடுக்கறதுக்கு எவனும் தயங்க மாட்டான், நிலத்தை வாங்குறது தான் நிறைய பேர் பண்ணுவோம். அதனால தான் ஒரு புதுசாக ஒரு நாடு உருவாகி அது வல்லரசு ஆகிடக்கூடாது, அந்த நாடு எது உருவாகக்கூடாதுன்றது தான் வல்லரசு நாட்டுடைய பெரிய தலையாய கொள்கையாக இருக்கும். ஒரு நாடு உருவாகிடக்கூடாது, ஒரு நாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எல்லா நாடும் இருக்குன்னு தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அதனால தான் சுதந்திரம் அடைத்து மிகப்பெரிய இன்னும் கூட நிறைய நாடுகள் வந்து சுதந்திரம் அடையாமல் இருக்காங்க. அதனால் புதிய நாடுகளை உருவாக்கக்கூடாது. இப்போ காசா, பாலஸ்தீன், இஸ்ரேல் ஏன் அந்த பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு நிலக்கட்டமைப்பான உருவாகிட்டாங்கன்னா
இஸ்ரேலால் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பெரிய சவாலாகிடும். அதனால தான் அதை கொடுக்கவே மாட்டாங்க. எத்தனை உயிர்கள் போனாலும் அது செய்தியாக தான் ஆகும். நமக்கு தான் அந்த வலி கொடுக்கும். எவ்வளோ நாள் வலி இருக்கும், ஒரு மாதம் இருப்போ ஒரு வாரம் கழிச்சு அவ்வளோதான், வலி மறந்துடும், அடுத்து போய்டும்ல. அதனால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு பாதிக்கும் போது நம்ம அதை பேசுவோம். நம்ம பாதிக்காத வரைக்கும் நம்ம அதை பற்றி எதுவுமே பேசவே மாட்டோம். இப்போ அண்ணே சொன்னார்ல சார், ஸ்டார்டிங்கில் வளைகுடா போர்லேருந்து ஆரம்பித்தேன் இந்த செஸ்ஸு. இப்போது எனக்கு ஒரு அண்ணன் சொன்னதுலேருந்து ஒரு அண்ணன்ட்ட ஒரு சந்தேகம் என்னென்னா, நம்ம இந்தியா வந்து ரஃபேல் போர் விமானங்கள்லாம் எந்த நாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கு? வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்குல்ல. அப்போது அண்ணன் சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், அதாச்சும் இது ஆயுதங்களை கொடுத்து நாடுகளையே திருப்பி அந்த நாடு அடிக்கும் போது இந்தியா வந்து இன்னொரு நாடுகிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கு. இந்தியாவை அந்த நாடு அடிக்காதா?